வாங்கக்கூடிய நீங்க ஆனா டெல்லியில சிறப்பு பிரதிநிதியா யார போடுறீங்க? வேற ஒரு மாநிலத்தில் உள்ள தூக்கி போடுறீங்க. இது இது எந்த விதத்துல தகுதியை வளர்க்கும்? எப்படி எல்லாம் தகுதியை வளர்க்கும்? இதுக்கு என்னாச்சு? 3,50,000 ஆசிரியர்கள் கேள்விக்குறியோட நிக்கிறாங்க. 2028ஓட யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாங்களோ அவங்க தான் ஆசிரியர்கள். மற்றவங்க வீட்டுக்கு போயிடணும். இந்த ஆசிரியர் பணியை நம்பி லோன் வாங்கியிருப்பான், இஎம்ஐ கட்டணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு. நீங்க பாட்டுக்கு திடீர்னு நீங்க தான் ஆசிரியரை நியமனம் பண்றீங்க. அப்ப நீங்களே உங்க ஆசிரியர்கள் எப்படி புறந்தள்ள முடியும்? ஆனா இது சட்டத்தில் இடம் இருக்கு பாருங்க. இதுல பெரிய கேள்வி குத்தி என்ன தெரியுமா? அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின். இப்ப இந்த நீட்ல வருது பாருங்க. இப்ப நீட்ல பாத்தீங்கன்னா அவன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒண்ணு போட்டு நீட் நடத்துறான். போற வர பிள்ளைகிட்ட தான் காதுல தொங்கட்டா முதல்ல கலட்டிட்டு விட்டுறது, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கையோட வெட்டி எடுத்துட்டு அனுப்புறது, இவ்வளவு பண்றது. டிரான்ஸ்பரண்டா உள்ள பாட்டில தான் தண்ணி கொண்டு போகணும். இவ்வளவு பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்கி விட்டுறாங்க. இப்ப இந்த கடைசியா நடந்த நீட் தேர்வுல 2 முறை பிள்ளைகள் இருக்குது. 22 லட்சம் பிள்ளைகள். இப்ப நீங்க பாருங்க, ஹெலிகாப்டர் வருது, ராணுவ பாதுகாப்போட வந்து வினாத்தால இறக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு கேவலமான உங்க தரத்தை, உங்க அரசியல் தகுதியை மாத்துங்க. முதல்ல உங்க மேல் அதிகாரிகளுடைய தகுதியை மாத்துங்க. இப்ப ஏஇஓ சிஓக்கும் அதே மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு? ஆனா 22 லட்சம் பிள்ளைய திரும்ப எழுத வைக்கிறீங்க. யாரு இதுல சம்பந்தப்பட்டானோ அவன் சிறையில இருந்து பரவல வெளியில வந்து அவனும் எழுதிட்டு போறான் டெஸ்ட்னா எவ்வளவு கேவலமா அந்த டெஸ்ட் இருக்கு பாருங்க. சிலபஸ் விட்டு வெளியில கேட்கிறது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கா, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கா, அதை தாண்டி 11ஆம் 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்து போடுறது. கொஸ்டின் எடுக்க தெரியல, கொஸ்டினை பாதுகாக்கவும் தெரியல. சரி வச்சீங்கன்னா தேர்வு மே மாசம் வச்சிருக்கலாம்ல, மே மாதத்தினுடைய இறுதியில் வச்சிருக்கலாம்ல. இப்ப அவங்க படிப்பாங்களா? பிள்ளைங்க படிக்குமா? பிள்ளைகளுக்கு சொல்லித்தரத பார்ப்பாங்களா? இவங்க அவங்களுக்கே சொல்லி கொடுத்துப்பாங்களா?